class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 3 dimension ஜாமெட்ரியோட செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஓகே, ஸோ இதில் இருக்க எல்லா கான்செப்டும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் முடிச்சிருவோம், சரியா? அண்ட் பி ப்ரிப்பேர்ட். ஃபார்முலா கூட்டமே வந்து உங்களை அட்டாக் பண்ண போகுது. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ண போகிறீங்க. ஓகே, so just be prepared for that. Okay, and before starting today's video, நேற்று வீடியோவோட ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகே, just take 5 minutes to revise yesterday's video. ஓகே, ஏன்னா 3 dimensionனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே சொன்ன மாதிரி ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இஃப் ஐ எம் டெல்லிங் யூ டு ரிவைஸ், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவோட நோட்ஸ் எடுத்து பார்த்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு செயின் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே வரும். ஓகே, இல்லாட்டி மேபி நீங்கள் என் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும், பட் என் வீடியோ பார்த்து ஒரு வாரமோ 2 வாரமோ அப்புறமோ எல்லாமே மறந்துடும், பிகாஸ் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க, சரியா? ஸோ டூ ரிவிஷன் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? அண்ட் கைஸ், யாராச்சும் இன்னும் டெலிகிராம் சேனலில் சேராமல் இருக்கீங்கன்னா முதல்ல டெலிகிராம் சேனலில் சேர்ந்துருங்க. ஓகே, ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் ஆப் அண்ட் டைப் கான்செப்ட் கேப்சூல் @v. ஓகே, கான்செப்ட் கேப்சூல் @concept capsule vன்னு போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கிடச்சிரும். ஏன் சேரணும் அப்படின்னா உங்களுக்காக மட்டும்தான். அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், புக்ஸு, காம்படேட்டிவ் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அரிஹந்த், சங்கீஸ், எஸ்எல் அரோரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தேவையான புக்ஸு எல்லாமே அதில் இருக்குது. லைக் இட்ஸ் லிட்ரலி அ லைப்ரரி ஃபார் யூ, அ ஃப்ரீ லைப்ரரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது ஒரு செகண்ட் ஆகும், ஜஸ்ட் அதை பண்ணிவிடுங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் உங்களுக்கு நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே ஃபார்முலாஸ் அண்ட் இன்ஃபேக்ட் இந்த சாப்டரே ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலா தான், சரியா? ஸோ வந்து பி ப்ரிப்பேர்ட். ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டே வாங்க. முடிஞ்சால் ஃபார்முலாக்குன்ட்டு ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஒரு சாப்டர்லேயும் வர ஃபார்முலாவை அந்தந்த சாப்டருக்கு அண்டரில் மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 2 dimensionல் பார்த்தோம்னாக்கா, ஓகே, ஒரு லைனு லாஸ்ட் இயர் வந்து ஒரு லைனை வச்சு என்னென்னலாம் பண்ணிங்க, எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் ஒரு லைன் இப்படி போட்டோன்னா இந்த லைனில் என்னென்னலாம் பண்ணலாம், இந்த லைனோட என்னால் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக ஸ்லோப்னு என்ன அர்த்தம், எக்ஸை பொறுத்து இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு நான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ எக்ஸை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுன்னு தெரிஞ்சால் ஆப்வியஸாக என்னால் ஒய் வச்சும் எவ்வளோ ஆங்கிள்ன்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆங்கிள் கண்டுபிடிப்போம், பாயிண்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம், டைரெக்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகே, அண்ட் 2 பாயிண்ட் ப்ராப்ளம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். 2 பாயிண்ட் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு இருக்கும். ஓகே, ஒரு ஸ்லோப் இருக்கும், ஒரு இன்டர்செப்ட் இருக்கும், அதை வச்சு எப்படி வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் நார்மல் ஃபார்ம், இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் படித்தோம். ஓகே, ஸோ இந்த இயர் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த இயர் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மை நம்ம இந்த வருஷம் வந்து 3 dimensionல் படிக்க முடியுமா? 3Dயை பொறுத்த வரைக்கும் 3 டைரெக்ஷன் இருக்க போகுது, எக்ஸு, ஒய், இசட். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டோட ஆங்கிள் எக்ஸை பொறுத்து 45 டிகிரி அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, பட் கேன் வி சே தட் த சேம் ஆங்கிள் இஸ் மேட் இன் திஸ் ஒய் டைரெக்ஷன், இல்லை ஒய் டைரெக்ஷன்லையோ இல்லை ஜெட் டைரெக்ஷன் உங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா மல்டிபிள் ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த ஆங்கிள், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வேறு ஆங்கிள் இருக்கலாம், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வேறு ஆங்கிள் இருக்கலாம். இப்போ இந்த குவாட்ரண்ட் இப்படி சுற்றி ஒரு ஃபனல் மாதிரி க்ரியேட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்படி ஒரு ஃபனல் மாதிரி நம்ம இந்த ஆங்கிளை மூவ் பண்ணால் எல்லாமே 45 டிகிரி தான், பட் ஆங்கிள் வேரி ஆகிட்டே இருக்குது. எக்ஸை பொறுத்து, ஜெட்டை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, ஜெட்டை பொறுத்து ஆங்கிள் வேரி ஆகிட்டே இருக்குது. ஆல்தோ எக்ஸை வந்து 45 டிகிரி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி இதை சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட ஆங்கிள்ஸ் ஆர் கீப்பிங் ஆன் சேஞ்சிங். ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து நார்மல் மெத்தடில் போட முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம், சரி? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எழுதிக்கோங்க, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் and parallel to the given vector. Equation of a line passing through a given point and parallel to a given vector. சரியா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சா எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். 3 dimensionல் இருக்கும் நம்ம, சரியா? ஸோ லெட் அஸ் saw a 3D. ஓகே, x, y, z.
புரிஞ்சா? ஸோ என்ன ஆகிடுச்சு, இப்போ ஒரு லைன் போகுது. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அவர் லைன். ஓகே, இந்த லைன் ரெண்டு பக்கமும் டைரக்ட் ஆகுது பிகாஸ் இட் இஸ் அ லைன். கரெக்டாக? ஸோ இந்த லைன் ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாயிண்ட் இஸ் கிவன். ஓகே, லெட் தட் பாயிண்ட் பி ஏ பாயிண்ட். ஓகே, ஏ பாயிண்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். புரிஞ்சா? இல்லைனா x1 y1 z1 வச்சுக்கோங்க. ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டேன், அந்த லைனில் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டேன். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏ x1 y1 z1 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போகுது. ஓகே, இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைன் என்ன பண்ணிட்டு கொடுத்துருக்கேன், அது வந்து parallel to this லைன் இருக்குது. நீங்கள் எடுத்த லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் எடுத்துகிட்டு லெட் தட் பி பி லைன். ஓகே, ஸோ இந்த லைனோட வெக்டார் ஃபார்ம் என்னன்னு பி வெக்டார் ஈக்குவல் லெட் அஸ் அஸ்யூம் இதோட பாயிண்ட் வந்து ஏபிசின்னு வச்சுப்போமே. அப்போ வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஐ பிஜே அண்ட் சிகே இருக்குது பொசிஷன் வெக்டார். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் புரியுதா? ஒரு பாயிண்ட்டு x1 y1 z1. ஓகே, இந்த லைனுக்கு பேரலாகவே இன்னொரு லைன் எடுத்துகிறோம், அந்த லைன் பி வெக்டார். ஓகே, ஏஐ பிஜே சிகே. ஓகே, அந்த லைனோட வெக்டார் பொசிஷன் வெக்டார். ஓகே, இப்போ எனக்கு இந்த லைனில் ஏதோ ஒரு பாயிண்டில், எந்த பாயிண்டில் வச்சாலும் சரி, ஓகே, இங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் இங்கே வச்சாலும் சரி, ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் லெட் அஸ் அஸ்யூம் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, ஸோ இதுதான் கிவன் கண்டிஷன். இப்போ என்கிட்ட ஏ வெக்டார் இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் இருக்க லைன் வந்து ஏ வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ இருக்குது. அண்ட் ஆரிஜினுக்கும் பி பாயிண்ட் நடுவில் இருக்க பொசிஷன் வெக்டார் இருக்குது. ஓகே, இப்போ இதுவும் பேரலல் இருக்குது. இந்த லைனில் நான் இப்போ எந்த ஈக்குவேஷன், எந்த பாயிண்ட் வச்சாலும் அந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு இந்த லைனுக்கெலாம் வர மாதிரி ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின். புரிஞ்சா? ஓகே, ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் என்ன சொல்லுது, லெட் இஸ் பி ஓஏ. ஓகே, அண்ட் இது வந்து ஏபி, இது வந்து ஓ. ஓகே, ஓகே, ஸோ லெட் இட் பி ஓஏ அண்ட் இது வந்து ஏபி அண்ட் இது வந்து ஓ இன்ட்டு பி. கரெக்டாக? இந்த புரிஞ்சு. ஓகே, இப்போ இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ஓஏ இப்படி போகுது, பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, சின்ஸ் நம்ம கொடுத்த பேரலல் லைன் வந்து நமக்கு டைரெக்ஷன் காமிக்குதுப்பாங்க, இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்ட்டு. சரியா? அதனால் ஏபி வெக்டார் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஓகே, அண்ட் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி வந்து இந்த டைரெக்ஷனில் வருது. ஸோ வந்து என்ன அர்த்தம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் படி ஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் வெக்டார். கரெக்டாக? ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் ஒரே ஃபார்முலா. ஓகே, எப்போல்லாம் வந்து ஒரு லைனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பேரலாக ஒரு லைன் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து இந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது எப்போவுமே. கரெக்டாக? மேபி சின்ன ஃபார்மில் இப்போ ஞாபகம் இருக்கும், பட் எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு ஒரு வேளை மறந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எப்படி கிவன் டேட்டா வச்சு ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டைரெக்ட் ஃபார்முலா வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை என்ன மாதிரி கான்செப்ட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, OA vector, okay, OA vector plus AP vector will give you your OP vector as per triangular law of vector. Correct? OA vector என்ன, obviously A vector. Okay, and AP vector என்ன, AP vector இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, AB vector எந்த ஐடியாவும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கிறேன். and OB vector என்னது, okay, இது let us assume it is point P. ஓகே, OP வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். ஸோ நான் இந்த ஃபுல் ஈக்குவேஷன் என்னென்னு எழுதிக்கிறேன், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். ஓகே, ஏ வெக்டார் ப்ளஸ் அது ஏபி வெக்டார்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். ஓகே, இப்போ கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஏபி வெக்டாரும் இந்த பி வெக்டாரும் பேரலாக இருக்குது. அதுமாதிரி ரைட் வரும். ஏபி வெக்டாரும் ஏபி வெக்டாரும் இந்த பி வெக்டாரும் பேரலாக இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், பேரலாக இருக்க லைன் வந்து மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது we can write that AP vector is equal to lambda times B vector. ஓகே, B vector கூட ஏதோ ஒரு வேல்யூ லாம்டா வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு AB vector கிடச்சிடும். புரிஞ்சா? ஸோ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டார் நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அதான் எனக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார். ஓகே, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார். இது வந்து என்ன, வெக்டார் ஃபார்ம். எதுக்கு, இஃப் அ லைன் இஸ் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட்
அண்ட் parallel to a given vector. அப்படி இருந்துச்சுன்னா வெக்டார் ஃபார்மில் நீங்கள் ஈக்குவேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுவே கார்ட்டீசியன் ஃபார்ம்னா ஓகே, எப்போவுமே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இந்த லெசனில் ஒரு 100 ஃபார்மில் இருக்குனாக்கா, ஓகே சும்மா சொன்ன விளையாட்டுக்கு பயந்துடாதீங்க. இந்த லெசனில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த 25 ஃபார்முலாவில் பாதினா எவ்வளோ வரும்? சரி 26 ஃபார்முலான்னு வச்சுப்போமே. 26 ஃபார்முலாவில் பாதினா 13 ஃபார்முலா. ஓகே, 13 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, மீதி 13 ஃபார்மில் இதோட கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கும். சரியா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அப்போ பெட்டர் நீங்கள் அதை வெக்டார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிவிட்டு வெக்டார் ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே, இல்லாட்டி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த 13 வெக்டார் ஃபார்ம்லாவும் படிச்சுட்டு 13 கார்ட்டீசியன் ஃபார்ம்லாவும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக 13 வெக்டார் ஃபார்மில் இருக்க ஃபார்மில் மட்டும் படிச்சுட்டு கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்தா உங்களுக்கு வெக்டாரை எழுதுறதுக்கு தெரியும். ஓகே, தெரியாதுன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அந்த மாதிரி வெக்டார் எழுதிட்டிங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் வெக்டார் ஃபார்மில் போட்டுடலாம். நான் ஏன் வெக்டார் ஃபார்மில் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, கார்ட்டீசியன் ஃபார்முலாலாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எண்டில் சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, கார்ட்டீசியன் ஃபார்மில் பார்க்கும்போது x2 y2 z2 y1 x1 z1 இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான டேர்ம்ஸ் நிறைய இருக்கும், காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் வெக்டார் ஃபார்மில் சிம்பிளாக ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைடட் பை சி வெக்டார் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸாக இருக்கும். ஸோ வெக்டார் ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி ஆஸ் கம்பேர்ட் டு கார்ட்டீசியன் ஃபார்முலாஸ். ஓகே, எனிவேஸ் நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித் தருவேன். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கான்செப்டும் சொல்லிக் கொடுப்பேன், ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறதும் சொல்லி தருவேன். சரியா? அண்ட் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ எல்லா ஃபார்முலாவும் சொல்லிக் கொடுத்துட்டு எப்படி ஃபார்முலாஸை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக படிக்கிறதும் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து மேக் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில். சரியா? ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் போட்டோம்னா ஏதோ ஒரு லைன் which is passing through a point and parallel to another line b vector. அப்போ நமக்கு வெக்டார் ஃபார்மில் நம்ம போட்டு கண்டுபிடிச்சிரும். ஓகே, இப்போ இதே கார்ட்டீசியன் ஃபார்மில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு டெரிவேஷனே பண்ணுறேன். ஆர் வெக்டார் என்ன? பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் பி. ஓகே, பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் பி. கரெக்டாக? பாயிண்ட் பியோட கோஆர்டினேட் என்ன? எக்ஸு ஒய் இசட். ஓகே, அப்போ ஆர் வெக்டாரை என்னென்னு எழுதலாம்? we can write it as xi plus yj plus zk. am I right or wrong? சூப்பர். அடுத்து ஏ வெக்டார்னா, ஏ வெக்டார்னால் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னேன், x1 y1 z1 ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஏன் நேம் பண்ணும். ஓகே, அப்போ இந்த x1 y1 z1 பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதுவீங்க? x1 y1 z1 இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குல்ல, இதை வந்து வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுவீங்க? x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k. சிம்பிள். ஓகே, ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார். பி வெக்டார் என்னன்னு சொல்லுவோம்? ஏ. நான் உங்களுக்கு பியோட கோஆர்டினேட்லாம் சொன்னேன், ஏ கம்மா பி கம்மா சி சொன்னேன். ஸோ ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகேன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே ஈக்குவல் டு x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ கொஞ்சம் ஷார்ட்கட் அப்ளை பண்ண போகிறேன். xi yj zk அப்படிங்க எழுதிக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், x1 ப்ளஸ் ஏ லாம்டான்னு போட்டுக்கலாமா? x1 ப்ளஸ் ஏ லாம்டா இன்ட்டு ஐன்னு போட்டுக்கலாமா? ஆப்வியஸாக போடலாம். ஐ காம்பனண்ட்டாக தனியாக எழுதிக்கிறேன், ஜே காம்பனண்ட்டாக தனியாக எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk ஈக்குவல் டு x1 ப்ளஸ் ஏ லாம்டா இன்ட்டு ஐ ப்ளஸ் y1 ப்ளஸ் பி லாம்டா இன்ட்டு ஜே ப்ளஸ் z1 ப்ளஸ் சி லாம்டா இன்ட்டு கே. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். ஐ ஓகே, கம்பேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்னு எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் இட் அஸ் பை கம்பேரிங் த கோஷன்ஸ். ஓகே, நான் என்னென்னு போட்டிருக்கேன், எக்ஸ் மைனஸ் x1 upon a ஈக்குவல் டு y மைனஸ் y1 upon b. என்ன பண்ணுறதுன்னு புரியுதா? எக்ஸு இந்த இடத்துல வந்து xi இருக்குது, இந்த இடத்துல வந்து x1 ப்ளஸ் லாம்டா ஐ இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு x1 மைனஸ் லாம்டா இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாமா? இது நான் என்னென்னு போட்டுக்கலாம்? எக்ஸ் மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாமா? ஆப்வியஸ்லி போட்டுக்கலாம். கரெக்டாக? புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகிடுது? எக்ஸ் மைனஸ் x1 மாறிடும். கரெக்டாக? எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை ஏ இங்கே வந்துடுச்சு, இந்த பக்கம் லாம்டா இருக்குது. ஸோ
lambda equal to x minus x1 upon a. ஸோ இதை நான் டேரெக்டாக எழுதிட்டேன். x minus x1 upon a into equal to y minus y1 upon b. புரிஞ்சா? அடுத்து z minus z1 upon c. ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். புரிஞ்சா? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் எதுக்கு? ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்டில் ஒரு லைன் போகுது, அந்த லைனுக்கு வேறு ஒரு லைன் பேரலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் இப்படி எழுதணும். ஓகே, ஸோ ஒரு வேளை கார்ட்டீசியன் ஃபார்ம் டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் எழுதுறது எப்படி? இப்போ இதுலேருந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கேன். சரியா? கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கொஷனில். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்குறாங்க இன் வெக்டார் ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும்? கீழே இந்த ஏபிசி கொடுத்துருக்காங்கல்ல, இது அந்த பேரலல் லைனோட என்னது? ஸ்கேலார் காம்பனண்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பி வெக்டாரோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே. ஓகே, பி வெக்டார் கிடச்சிச்சா? அடுத்து ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. என்னது? ஏ வெக்டார் வந்து x1 y1 z1 வந்து இதோட கார்ட்டீசியன் கோஆர்டினேட். அப்போ ஏ வெக்டாரோட கோஆர்டினேட் வந்து ஜஸ்ட் இதோட நெகட்டிவ் எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஏ வெக்டார் வந்து x1 இன்ட்டு ஐ ப்ளஸ் y1 இன்ட்டு ஜே ப்ளஸ் z1 இன்ட்டு கே. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? ஓகே, ஆப்வியஸாக ஆர் வெக்டரோட ஃபார்ம் என்னது? xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. அவ்வளோதான்டா, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சோம். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு அ கிவன் வெக்டார். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுனாக்கா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆர் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்மளால் போட முடியும். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் அதோட ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து வெக்டார் ஃபார்மில் அதோட ஈக்குவேஷனும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு கொஷின் போட்டு பார்ப்போம். கொஷின் போட்டுட்டு அப்புறம் let us start the other topic. ஓகே, ஸோ find the equation of the line passing through the point 1, 2, 3 and is parallel to a vector 3i plus 2j minus 2k. பாருங்கள், அதே கண்டிஷன். ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கேட்டிருக்காங்க which passes through a point and parallel to a vector. ஓகே, அப்போ இந்த இடத்துல b வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு? 3i plus 2j plus minus 2k. கரெக்டாக? அண்ட் இந்த இடத்துல a வெக்டார் என்ன ஆகிடுச்சு? ஏ வெக்டார் ஈக்குவல் டு நான் டேரெக்டாக போட்டுக்கலாம். நம்ம கார்ட்டீசியன் கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட் 1, 2, 3னா அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னது? ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இது வந்து நான் உங்களுக்கு வெக்டார் ஃபார்மில் மாற்றி சொல்கிறேன். டேரெக்டாக கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி? சரி, வெக்டார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு போனோன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம். ஏ வெக்டார் equal to என்னது? I plus 2j plus 3k. I vector plus 2j plus 3k plus lambda into b வெக்டாரோட ஃபார்ம். b வெக்டார் டேரெக்டாக வெக்டார்லேயே கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, இப்போ இது வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டீங்க. இதே கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதணும்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் x minus x1 upon a, y minus y1 upon b, z minus z1 upon c. அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸ் இருக்குது, x1 என்னது? 1. ஸோ x minus x1 போட்டாச்சு. அப்போ ஏ என்னது? பியோடது ஐ காம்பனன்ட் தான் ஏ. ஓகே, ஸோ பி வெக்டாரோட ஐ காம்பனன்ட் தான் ஏ போட்டாச்சு. அடுத்து y minus y1, அதாவது y minus 2 அப்போன் பியோட அந்த பார்ட் பி 2. சரி, அதே மாதிரி z minus z1 அப்போன் சி. அவ்வளோதான். புரிஞ்சா? எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம்டா, எல்லாமே ஈஸி தான். ஓகே, அடுத்தது போகலாமா? அடுத்த டாபிக் போகலாமா? சூப்பர். இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் உங்களுக்கு ஃபார்முலாஸை ஞாபகப்படுத்துறதோ கான்செப்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சின்ன விஷயத்த கூட இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, சரி, நல்லா கொஞ்சம் இந்த ஈக்குவேஷன் வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டிங்களா? இப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதணும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியல. ஓகே, பட் டேரெக்டாக நீங்கள் எழுத முடியும். எப்படி? ஆர் வெக்டார் என்னன்னு போட்டுக்கலாம், xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? என்ன பண்ணுங்கள், ஆர் வெக்டாரில் இருக்க ஐ காம்பனண்ட் எக்ஸ். ஓகே, எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 3. அவ்வளோதான், முடிஞ்சு. அதே மாதிரி y, ஓகே, ஆர் வெக்டாரில் இருக்க y மைனஸ் இதில் இருக்க 2, y மைனஸ் 2 அப்பான் 2. முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்க பாருங்கள். அதே மாதிரி ஆர் வெக்டாரில் இருக்க z மைனஸ் 3kல இருக்க 3, z minus 3 upon minus 2. முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த டாபிக் போவோம். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ 2 given பாயிண்ட்ஸ். இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா 2 given பாயிண்ட்ஸ் இருக்குது. லெட் அஸ் தம் ஏ
லெட் அஸ் அஸ்யூம் பாயிண்ட் A x1 y1 z1 அண்ட் இன்னொரு கோஆர்டினேட் கொடுத்துருக்கேன் B x2 y2 z2. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் போகுது. இந்த லைனுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த லைனுக்கு நடுவில் ஏதோ ஒரு தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் P. ஓகே, ஏதோ ஒரு தேர்ட் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. லெட் அஸ் அஸ்யூம் P இஸ் x y z. ஓகே, x1 y1 z1 வந்து A, x2 y2 z2 வந்து B. அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி காமிச்சிடறேன். டேரெக்டாக ஃபார்முலானா இந்த 2 விஷயம் தான் ஃபார்முலா. பட் சும்மா டிரைவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் OA வெக்டார் இருக்குது. ஓகே, OA வெக்டார் ப்ளஸ் A இன்ட்டு P வெக்டார் என்ன வரும்? ஈக்குவல் டு OP வெக்டார் தெரியும். ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கரெக்டாக OA வெக்டார்னு நான் A வெக்டார்னு சொல்கிறேன். அண்ட் AP வெக்டார் அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல் டு R வெக்டார். OP வெக்டார் வந்து R வெக்டார்னு சொல்லலாம். புரிஞ்சா? இப்போ இந்த ஏபி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏபி வெக்டார் நல்லா கவனிச்சிங்கன்னா இஸ் parallel to this B வெக்டார். am I right? ஏபி வெக்டார் இஸ் parallel to this AB வெக்டார். ஓகே, அப்போ கேன் ஐ ரைட் ஏபி வெக்டார், அதாவது இந்த ஏபி வெக்டார், ஏன்னா இதான பெருசாக இருக்குது. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு B மைனஸ் A வெக்டார் வருமா? இந்த ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன பண்ணுவோம்? B வெக்டார் மைனஸ் A வெக்டார் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எனக்கு ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட் கிடைக்குது. ஓகே, ஸோ கேன் ஐ சே தட் ஏபி வெக்டார் இஸ் லாம்டா டைம்ஸ் ஏபி வெக்டார். டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியும். லாம்டா இன்ட்டு ஏபி வெக்டார். அண்ட் ஏபி வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம்? B வெக்டார் மைனஸ் A வெக்டார். ஸோ இந்த ஏபி வெக்டாரோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதான் உங்களோட ஃபார்முலா. R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு B வெக்டார் மைனஸ் A வெக்டார். ரொம்ப சிம்பிள். R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு B வெக்டார் மைனஸ் A வெக்டார். இந்த ஃபார்மில் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் a வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போகுதுன்னா அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வெக்டார் ஃபார்மில் இப்படி போடுவோம். R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு B வெக்டார் மைனஸ் A வெக்டார். ஓகே, ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். எப்படி? ஸோ ஐ கேன் டைரக்ட்லி ரைட் இட் as x மைனஸ் x1. ஓகே, A வெக்டார் என்னது x1 இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன்? x மைனஸ் x1 அப்பான் B வெக்டார் என்னது இந்த இடத்துல? B வெக்டார் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள். B வெக்டார் மைனஸ் A வெக்டார் இருக்குது. அப்போ இதோட I காம்பனன்ட் இருக்கும், x2 மைனஸ் x1 இருக்கும். ஸோ அதனால் x2 மைனஸ் x1. அதே மாதிரி இந்த இடத்துல y இருக்கும். இந்த இடத்துல A வெக்டாரில் வந்து என்ன இருக்குது? y1 இருக்குது. ஸோ y மைனஸ் y1. ஓகே, டிவைடட் பை B மைனஸ் A வெக்டார், அதாவது y2 மைனஸ் y1. அவ்வளோதான். அதே மாதிரி z மைனஸ் இங்கே என்ன இருக்குது? z1 டிவைடட் பை ஏபி வெக்டாருக்கு நடுவில் இருக்கிறது z2 மைனஸ் z1. அவ்வளோதான். ஸோ வெக்டார் ஃபார்மும் சொல்லி கொடுத்துட்டேன், கார்ட்டீசியன் ஃபார்மும் சொல்லி கொடுத்துட்டேன். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வெக்டார் ஃபார்ம் இருக்குது, இது கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது. ஸோ எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. x1 x2 x1 y1 z1 அண்ட் x2 y2 z2 கொடுத்துட்டாங்க. வெக்டார் ஃபார்ம்லேயே கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்மில் எழுதிக்கலாமா? நமக்கு என்ன தெரியும்? வெக்டார் ஃபார்முலா ஈக்குவல் டு R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு B மைனஸ் A வெக்டார். ஓகே, ஃபஸ்ட்டு B வெக்டார் A வெக்டார்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ R வெக்டார் ஈக்குவல் டு ஆப்வியஸாக xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. ஓகே, A வெக்டார் ஈக்குவல் டு என்னது? இதுதான் A வெக்டார். A வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2i, j வந்து வராது 0 ப்ளஸ் 3k. ஸோ மைனஸ் 2y ப்ளஸ் 3kன்னு போட்டாச்சு. லாம்டா அப்படியே வச்சுக்கலாம். B மைனஸ் A வெக்டார். ஓகே, நல்லா பாருங்கள். B மைனஸ் A வெக்டார் என்ன வரும்? டேரெக்டாக நான் போட்டேன். சரி, டேரெக்டாக கூட விட்ருங்க. B வெக்டார் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. B வெக்டார் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 7k. 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 7k மைனஸ் A வெக்டார் என்னது? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். மைனஸ் 2y ப்ளஸ் 3k. அதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் 4i ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6i ப்ளஸ் 5j ப்ளஸ் 4k வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களோட வெக்டார் ஈக்குவேஷன். R வெக்டார் ஈக்குவல் டு minus 2y plus 3k plus lambda into 6i plus 5j plus 4k. ஓகே, இதுதான் உங்களோட வெக்டார் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் போட்டுடலாம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு என்ன சொன்னேன்? டேரெக்டாகவே கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது. அதான் xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறேன்? x மைனஸ் 2. அப்போ என்ன ஆகும்? x மைனஸ் 2 என்ன வரும்? ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ x ப்ளஸ் 2 மேலே வந்துடும். டிவைடட் பை என்னது? 6. அவ்வளோதான். ஏன்னா இது தானே B மைனஸ் A தானே இங்கே போட்டிருக்கோம்.
பி மைனஸ் ஏ பண்ணால் ஒரு வெக்டார் வரும், அந்த வெக்டார் தான் இங்கே. ஸோ டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, எதையுமே மைனஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணி போடுறதுனால நீங்களே யோசிச்சு பாருங்கள். பி கோஆர்டினேட் என்ன 4, இந்த இடத்துல என்ன இருக்குது -2. ஸோ 4 -2 என்னது 6. ஸோ அதனால தான் இங்கேயும் 6 இருக்குது. சரியா? ஸோ டேரெக்டாக எப்படி போட்டாலும் ஒன்று தான். அடுத்து என்ன பண்ணுறேன், y -3/5, y -3/5. ஓகே ஓகே ஓகே, இங்கே எங்கே y டேர்மே காணுமே, அப்போ என்ன வரும், y -0/5, அவ்வளோதான். ஸோ அப்போ y/5. அடுத்து z -3/4, z -3/4 டேரெக்டாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எழுதிட்டேன். இல்லைனா நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்கள் குதிக்கலாம். எப்படி, x1 y1 z1 போட்டுக்கோங்க, x2 y2 z1 போட்டுக்கோங்க. ஸோ x - x1/x2 - x1 = y - y1/y2 - y1 = z - z1/z2 - z1. டேரெக்டாக ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, பட் இது வந்து எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு வந்து இப்போ புரியாது, எக்ஸாம் அந்த லாஸ்ட் டாபிக் முடிக்கிறப்போ புரியும். சரியா? ஸோ பெட்டர் கான்செப்சுவலாக போங்க. கான்செப்சுவலாக போனால் ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கான்செப்சுவலாக போகாமல் ஃபார்முலா மகப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். ஓகே, இந்த லெசன் அதனால எல்லாருக்குமே கஷ்டமாகுது. ஓகே, கான்செப்சுவலாக போங்க. இப்போ நம்ம பாருங்களேன், இந்த வெக்டார் எடுத்துகிட்டு வந்தோம், வெக்டார்லேருந்து அழகாக கார்ட்டீசியன் ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். இதனால் என்ன ஆச்சு, உங்களுக்கு வெக்டாரும் ஸ்ட்ராங் ஆச்சு, ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, ஆன்சரும் பக்காவாக வந்துடுச்சு. ஓகே, இல்லை சில பேர் ஒரு கேட்டகரி இருப்பாங்க, லைனோட ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுப்பேன், கார்ட்டீசியனோட ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுப்பேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் எக்ஸாமில் அப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸாமில் ஃபார்முலா மறந்துச்சுன்னா டோட்டலாக மறந்துடும். இதுவே இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு வெக்டார் ஃபார்முலா ஞாபகம் இருக்குது, அவன் வந்து நான் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டான், இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு கான்செப்ட்ஸெல்லாம் போக தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும், அவனுக்கு இந்த ஃபார்முலா மறந்தால் கூட இல்லை, அவன் ஃபைனலாக இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி போட்டுருவான். சரி? ஸோ வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் பெரிய சம்லாம் போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ எனிவேஸ் உங்கள் இஷ்டம், நான் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஜஸ்ட் யூஸ் ஆஸ் யூ வாண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து இஃப் கார்ட்டீசியன் ஃபார்ம் இஸ் கிவன் ஹவு டு ரைட் வெக்டார் ஃபார்ம். ஆப்வியஸாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கார்ட்டீசியன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, கார்ட்டீசியன் ஃபார்மில் மறந்துடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஏன் மறந்துடுங்கன்னா, கார்ட்டீசியனில் உங்களுக்கு வெக்டார் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக கார்ட்டீசியன் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் வெக்டார் ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ கொஷின் உங்களுக்கு ஒரு வேளை கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்தாக்கா எப்படி வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னு தெரியணும். ஓகே, கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்குது, x - 4/2 = y - 2/4 z - 1/2 இருந்துச்சுன்னா கார்ட்டீசியன் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து எப்படி வெக்டார்னாக்கா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கீழே இருக்கிறதெல்லாம் பி டேர்ம்ஸ். ஓகே, 2y + 4j + 2k இது எல்லாமே பி டேர்ம்ஸ். ஓகே, லாம்டாக்கு பக்கத்தில் வரும். அண்ட் -4 -2 அண்ட் -1 இது எல்லாத்தையும் நெகட்டிவாக போட்டுட்டு அது ஏ டேர்ம் போட்டுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் -4 இருக்குன்னா +4iன்னு போட்டுக்கணும், -2 இருக்குன்னா +2y போட்டுக்கணும், +2j போட்டுக்கணும், -1 இருக்குன்னா +1kன்னு போட்டுக்கணும். ஸோ ஏ வெக்டார் கிடச்சிருச்சு, பி வெக்டார் கிடச்சிச்சு, இந்த பக்கம் ஆர் வெக்டார் இருக்கும், xyj, அவ்வளோதான். xi + yj + zk, அவ்வளோதான்டா. ஸோ இப்படி தான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக வெக்டார் ஃபார்மில் போடணும். சில பேர் கேட்பாங்க, அது எப்படி நான் x - 4 டேரெக்டாக எப்படி நீங்கள் +4 மாற்றி ஐன்னு போட்டுக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பேசிக் தான். ஓகே, சரி, x - 4/2 என்னென்னு போட்டுக்கலாம், x - 4/2 ஈக்குவல் டு லாம்டான்னு வச்சுக்கலாமா, ஆப்வியஸாக வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கலாம், x - 4 = 2 லாம்டா வரும். ஓகே, x - 4 = 2 லாம்டா. அப்போ x = என்னென்னு போட்டுக்கலாம், +4 + 2 லாம்டா. ஓகே, 4 + 2 லாம்டா, அதனால தான் 4i + 2 × லாம்டான்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. கிளியர்? சூப்பர்ரா. அடுத்து போகலாமா? இந்த உட்காருங்க, இந்த இடத்துல அதான் சொல்லியிருக்கேன், 4 + 2 லாம்டா, 2 + 4 லாம்டா, 1 + 2 லாம்டா, இந்த மாதிரி நீங்கள் லாம்டா கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ xi வேணும்னா பண்ணிக்கணும், 4 + 2 லாம்டா × i, y ரெண்டு பக்கம் ஐயால் ஜேயால் கேயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபார்மில் கிடச்சிரும். புரிஞ்சா? சூப்பர்ரா. இப்போ அடுத்த டாபிக் போகலாம், எப்படி ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, 2 லைன் இருக்குனாக்கா அந்த லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே, ஸோ டேரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இதோட டெரிவேஷன் இருக்குது, பட் ஐ திங்க் டெரிவேஷன்
ஸோ டெரிவேஷன் தேவையில்லை சரியா. ஆங்கிள் பிட்வீன் டூ லைன் L1 அண்ட் L2 இருக்குது கரெக்டாக. L1ஓட லெட்டர்ஸ் அசியூம், L1ஓட கோஆர்டினேட் வேணாம், டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு தான் ஆங்கிள் கேட்பாங்க. ஓகே, கொஸ்டின் எப்படி இருக்கும்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு தான் ஆங்கிள் கேட்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டைரக்ஷன் ரேஷியோஸ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ஷன் கோசைன்ஸ் கண்டுபிடிச்சா ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சலாம். எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது சரியா. ஸோ ஒரு வேளை டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனா, லெட்டர்ஸ் அசியூம் திஸ் இஸ் லைன் L1, அதோட டைரக்ஷன் ரேஷியோ A1 B1 C1 அண்ட் திஸ் இஸ் லைன் L2, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து A2 B2 C2. இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? cos theta equal to A1 A2 plus B1 B2 plus C1 C2 divided by root of A1 square plus B1 square plus C1 square dot A2 square plus B2 square plus C2 square. இது வந்து எப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தா. ஓகே, சிம்பிளி A1 A2 plus B1 B2 plus C1 C2 divided by root of A1 square plus B1 square plus C1 square into A2 square plus B2 square plus C2 square. எல்லாமே மாடுலஸாக இருக்கணும். ஓகே, நெகட்டிவ் சைனே இருக்கக்கூடாது. மேலே சால்வ் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரணும், கீழே ஆப்வியஸாக பாசிட்டிவாக தான் வரப்போகுது. ஓகே, இந்த ஃபுல் டேர்ம் வந்து கண்டிப்பாக இது உள்ள இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தா. ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசி கொடுத்தா. டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் கோசைன்ஸ் இதெல்லாம் வெக்டரில் சூப்பர் டூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒருவேளை நீங்கள் வெக்டரை பார்க்காம இந்த லெசன் பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். வெக்டர் அல்ஜிப்ரா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லெசன் பாருங்கள் சரியா. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இப்போ வந்து இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸை பொறுத்து கொடுத்த ஃபார்முலா. ஒருவேளை கொஸ்டினில் டைரக்ஷன் கொசைன் கொடுத்தாக்கா அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். டைரக்ஷன் கொசைன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நல்லா பாருங்கள், கவனிங்க. இது என்னது? A1 டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 divided by root of இது என்னது? A1 square plus B1 square plus C square is nothing but L. L equal to என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? A divided by root of A square plus B square plus C square. அந்த ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ L1 இருக்குது இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், A2 divided by root of A1 square plus B1 square plus I'm sorry A2 divided by root of A2 square plus B2 square plus C2 square equal to L2. அவ்வளோதான். அதே மாதிரி B1 divided by root of A1 B1 C1 equal to என்னது? M1. அதே மாதிரி B2 டிவைடட் பை இது பண்ணோம்னா M2. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மில் வேணால் போட்டுக்கலாம். L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2. இது வந்து டைரக்ஷன் கொசைன் கொடுத்தா. ஓகே, ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு இது. இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா, டைரக்ஷன் கொசைன் கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஆங்கிளை பற்றி படித்தா அடுத்து நம்ம கூடவே வரவன் யார்? பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலரோட கண்டிஷன். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பேரலுக்கு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு 0 வரும். தீட்டா ஈக்குவல் டு 0னா காஸ் 0 ஷுட் பி ஈக்குவல் டு 1 வரணும். கரெக்டாக. ஸோ ஒரு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னாக்கா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வில் பி பர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுப்பாங்கன்னா, ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னென்னு கேட்பாங்க. அப்போ என்ன வரும்? ஜஸ்ட் A1/A2 ஈக்குவல் டு B1/B2 ஈக்குவல் டு C1/C2 பண்ணோம்னா ப்ரொபோஷ்னாலிட்டி இருந்துச்சுனாக்கா அது வந்து பேரலல்னு அர்த்தம். ஓகே, A1/A2 B1/B2 C1/C2 ஈக்குவல் டு Kன்னு சொன்னோம்னா அது வந்து பேரலல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஒரு நாள் பர்பெண்டிகுலர் அப்படின்னாக்கா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ டேரெக்டாக அந்த ரிலேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். A1 E2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 பண்ணிங்கன்னா 0 வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன் ஹூஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் திஸ் அண்ட் திஸ். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. A1 A2 A3 சாரி A1 B1 C1 A2 B2 C2. கரெக்டாக. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்? A1 இன்ட்டு A2 பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்? A1 இன்ட்டு A2 பண்ணணும். A1 இன்ட்டு A2 1 இன்ட்டு 3 3. அடுத்து A2 B1 இன்ட்டு B2 2 2s are 4. அடுத்து C1 இன்ட்டு C2 2 இன்ட்டு 6 = 12. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ கொஷின் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக இப்படி இருக்கும். 2 லைன் கொடுத்துருவாங்க. ஓகே, 2 லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ தான் பார்த்தோம் ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? A வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு B வெக்டார்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி 2 லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த 2 லைனுக்கு என்ன வந்து ஆங்கிள்னு கேட்பாங்க.
ஓகே, அப்போ கூட நீங்கள் எதுவுமே குழம்ப தேவையில்லடா. சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நோ இஷ்யூஸ். பயப்படாதீங்க. இந்த லைனுக்கு லாம்டா இன்ட்டு பி வெக்டார் இருக்குல்ல, இந்த பி வெக்டாருக்கு ஆப்வியஸாக வெக்டார் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வெக்டார் ஃபார்மில் கொடுத்தா இந்த பி வெக்டார் வந்து ஃபஸ்ட்டு இதை இப்படி எழுதிக்கணும், a1i ப்ளஸ் b1j ப்ளஸ் c1k. அதே மாதிரி b2 வந்து a2i ப்ளஸ் b2j ப்ளஸ் c2kன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த b1 அண்ட் b2 இருக்குல்ல, இதோட டைரக்ஷன் கொசைன், இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் இந்த a1 b1 c1. அண்ட் இந்த b2ஓட டைரக்ஷன் கொசைன் தான் a2 b2 c2. ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது அந்த பேரலல் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸாக தான் இருக்கும். a1 b1 c1 a2 b2 c2. இது கேபிட்டல் ஏ, நல்லா பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு கேபிட்டலில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணணும், இந்த ஏபிசியோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் இதை நல்லா கவனித்து பாருங்களேன், b1 டாட் b2 பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? b1 டாட் b2 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? a1 இன்ட்டு i, இந்த இடத்துல a1 இன்ட்டு i, ஸோ a1 இன்ட்டு a2 மட்டும் கிடைக்குமா? அதான் இங்கே இருக்குது. b1 டாட் b2 கொடுத்துருக்காங்க, ஐ மீன் b1j டாட் b2j பண்ணோம்னா b1 இன்ட்டு b2 வரும். அதே மாதிரி c1k c2k பண்ணோம்னா c1 c2 வரும். ஓகே, divided by modulus of b1 in the root of a1 square plus b1 square plus c1 square dot b2 root of a2 square plus b2 square plus c2 square. அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி போடுறோம்ல, அதுவே ஒருவேளை வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பி வெக்டாரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மாடுலஸ் ஆஃப் பி டாட் பி, இந்த பி வெக்டார் b1 வெக்டார் டாட் b1 வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே, புரிஞ்சா? ஸோ 2 ஃபார்ம்லாம் சொல்லி கொடுத்துரு. டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தாங்கன்னா இப்படி போகணும், இல்லாட்டி வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா அதோட பி வெக்டார், இந்த பி காம்பனெண்ட் இருக்குல்ல, அது பேரலல் காம்பனெண்ட் இருக்குல்ல, அந்த பேரலல் காம்பனெண்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதோட பி வெக்டார் டாட் இது மல்டிப்ளிகேஷன், ஓகே, டாட் ப்ராடக்ட். ஓகே, பி வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆங்கிள் கிடைக்கும். புரிஞ்சா? எல்லாமே கிளியர்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த டாபிக். ஓகே, அடுத்து என்னது, இது ஒன்றும் இல்லை, நான் இங்கே சொன்னதை ஜஸ்ட்டு இங்கே லைன் ஈக்குவேஷனை வந்து மாற்றி எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஃபார்மில் கொடுத்தாங்கனாக்கா என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்மில் மாற்றிட்டு கூட நீங்கள் இந்த ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் வெக்டார் ஃபார்ம்லேயும் போட்டுருக்கனா போட்டுக்கலாம். இல்லை ஒரு வேளை கார்ட்டீசியன் கொடுத்தாக்கா டேரெக்டாக நீங்கள் வெக்டார் ஃபார்ம்லேயும் போட்டுக்கலாம். ஓகே, வெக்டார் ஃபார்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாலையும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கொஷின் சால்வ் பண்ணுறப்போ நல்லாவே புரிஞ்சிடும்டா. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக படிக்கிறது ஒரு விஷயத்த கஷ்டம். ஓகே, பட் அதே விஷயத்த கொஷினாக படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மேபி இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். ஓகே, கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் கூட கவலையே படாதீங்க. நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஒரு வேளை சும்மா அப்படியே மண்டைக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் டோன்ட் வரி, கொஷின் சால்வ் பண்ணுறப்ப எல்லாமே நல்லா புரிஞ்சிடும். தைரியமாக இருங்க. ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன் அடுத்த டாபிக். ஓகே, 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் இன்டர்செப்ட் ஆகுது, அதாவது ஒரு லைன் ரெண்டும் மீட் ஆகுது. அப்போ அதுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? ஆப்வியஸாக இந்த பாயிண்ட், 0 பாயிண்ட். ஓகே, அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 0. அதே ஒரு லைன் பேரலாக இருக்குது, பேரலாக இருந்துச்சுன்னா அது 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? பர்பண்டிகுலர். இதுக்கு 2க்கும் நடுவில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து 2 டைமென்ஷனில் இப்படிலாம் பாசிபிள் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்குறது 3 டைமென்ஷன். ஓகே, 3 டைமென்ஷனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னா, நான் இன்டர்செப்டிங் லைனாக இருக்கணும். ஓகே, அது எப்படின்னா பாசிபிள்? 2 டைமென்ஷன் நான் இன்டர்செப்டிங் லைன்ஸ் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா எப்படியாப்பட்ட லைன் இருந்தால் ஒரு பாயிண்டில் போய்ட்டு இன்டர்செப்ட் ஆகிடும் 2 டைமென்ஷனில். ஆனால் 3 டைமென்ஷனில் நான் இன்டர்செப்டிங் லைன்ஸ் ஆர் பாசிபிள். எப்படி பாசிபிள்னா வேறு பிளேனில் கன்சிடர் பண்ணாக்க பாசிபிள். ஓகே, ஸோ நான் இன்டர்செப்டிங் லைன் அண்ட் நான் கோப்ளேனார் லைன், நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் கோப்ளேனார், அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் எப்போவுமே இன்டர்செக்ட் ஆகாது 3Dயில். ஓகே, இதை வந்து உங்களுக்கு நான் வார்த்தையால் சொல்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ பட் இந்த ஃபுல் டேர்முக்கு ஒரு புது பேர் இருக்குது, என்னென்னா ஸ்கியூ லைன் சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃப்யூச்சரில் ஸ்கியூ லைன் சொன்னாங்க என்ன அர்த்தம்? அந்த 2 லைன் இன்டர்செப்டே ஆகாது, வேறு பிளேன்ஸில் இருக்கும். இன்டர்செப்ட் ஆகாது, வேறு பிளேன்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ட்ரைங் டு கன்வே யூ திஸ். சி, இது 3 டைமென்ஷனில் இருக்குது கரெக்டாக. இப்போ இங்கே ஒரு லைன் போகுது,
ஓகே, இங்கே ஒரு லைன் போகுது. இப்போ இந்த இடத்துல நான் வேறு ஒரு லைன் எடுத்துட்டேன். ஓகே, பாருங்கள், இந்த 2 லைன் எப்போவுமே மீட்டே ஆகாது. இந்த லைன் வந்து இப்படியே போயிட்டுருக்கும், இந்த லைன் வந்து இப்படியே வந்துட்டுருக்கும், உங்களை நோக்கி வருது. ஓகே, இது 3 டைமென்ஷனில் இருக்குது. இது இப்படி போயிட்டுருக்கு. இந்த லைன் 3Dயில் உங்களை பார்த்த மாதிரி அப்படியே இந்த லைன் வருது. ஆல்தோ இங்கே பார்க்க இன்டர்செப்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த லைன் ஆக்சுவலாக உங்களை பார்த்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்கியூ லைன்ஸ் ஆர் நான் இன்டர்செப்டிங் அண்ட் நான் கோப்ளேனார் லைன். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி லைன்ஸுக்கு எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ். இந்த மாதிரி 2 லைன் போகுது, ஸ்கியூ லைன்ஸ் 2 இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லானா ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைனோட ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறேன், இந்த ஃபார்முலா முக்கியமாக வெக்டர் ஃபார்மில் ஞாபகம் வச்சிங்கன்னா வெரி ஈஸி. ஓகே, லைன் 1ஓட வெக்டர் ஃபார்ம் என்ன கொடுப்போம், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு b1 வெக்டார் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த லைனோட வெக்டார் ஃபார்ம் என்ன, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a2 வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு b வெக்டார். கரெக்டாக வேறு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi yj zk அண்ட் a1 வெக்டார் வந்து x1 y1 z1 வச்சுக்கோங்க கோஆர்டினேட். ஸோ x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k. b1 வெக்டார் வந்து abcன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ a1i ப்ளஸ் b1j ப்ளஸ் c1k. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 லைனோட ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்னதுனாக்கா, ஓகே பொறுமையாக பாருங்கள், b1 cross b2, b1 cross b2 இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம், b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்குல்ல, ஐஜேகேம் போட்டு டிட்டர்மினன்ட் மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் டாட் ப்ராடக்ட். ஓகே, ஆப்வியஸாக கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு வெக்டார் தான் கிடைக்கும். இந்த வெக்டார் இதை சால்வ் பண்ணி வர வெக்டார் இன்டூ a2 மைனஸ் a1. ஓகே, a2 மைனஸ் a1 வெக்டார் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 வெக்டாரும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகே, இதை சால்வ் பண்ணால் ஒரு வெக்டார் வரும், இதை சால்வ் பண்ணாலும் ஒரு வெக்டார் வரும். இந்த 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி கீழே வந்து மாடுலஸோ, அதாவது மாடுலஸ்னால் மேக்னிடியூட் ஆஃப் திஸ், அவ்வளோதான். ஓகே, இது மேக்னிடியூட். ஓகே, ஸோ இந்த b1 cross b2 பண்ணி ஒரு வெக்டார் வந்துச்சுன்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், அதாவது ரூட் ஆஃப் வச்சு போடுவோம்ல, அந்த விஷயம் இங்கே வரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, b1 cross b2 டாட் a2 மைனஸ் a1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 cross b2. ஓகே, ஆப்வியஸாக டிஸ்டன்ஸ் ஷுட் பி இன் பாசிட்டிவ். ஸோ இது வந்து மாடுலஸில் இருக்குது. புரிஞ்சா? இது வந்து எப்போனா ஒரு வேளை லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாக்கா இப்படி. ஓகே, இல்லை ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவேஷன் கொடுக்காம டைரக்ஷன் ரேஷியோஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஐ மீன் கோஆர்டினேட் ஃபார்மில். ஓகே, இந்த ஃபார்மில் கொடுத்துருவாங்க, கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் L1 வந்து ஈக்குவேஷனாக கொடுக்காம கார்ட்டீசியன் ஃபார்மில் x மைனஸ் x1 upon a1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 upon b1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 upon c1. L2 வந்து x மைனஸ் x2 upon a2 y மைனஸ் y2 upon b2 z மைனஸ் z2 upon c2. அந்த மாதிரி 2 கார்ட்டீசியன் ப்ராடக்டாக கொடுத்தாக்கா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனா முதல்ல இந்த கார்ட்டீசியன் ஃபார்மை வெக்டர் ஃபார்முக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள், முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ எப்படி வெக்டர் ஃபார்முக்கு மாற்றுறது தான் நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். a1 b1 c1 என்னது, b1 வெக்டார். கரெக்டாக b1 வெக்டார் தான் a1i ப்ளஸ் b1j ப்ளஸ் c1kன்னு போடுவோம். அதே மாதிரி கீழே இருக்கிறது b2 வெக்டார் a2i ப்ளஸ் b2j ப்ளஸ் c2k. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், x1 x2 z1, ஐ மீன் x1 y1 z1 இதெல்லாம் a வெக்டார் ப்ரொவைடட் நெகட்டிவாக மாற்றிடணும். ஓகே, அப்போ a1 வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ப்ளஸ் x1 இன்ட்டு i ப்ளஸ் y1 இன்ட்டு j ப்ளஸ் z1 இன்ட்டு k. ஓகே, ஸோ இந்த மாதிரி a1 போட்டுக்கலாம். அதே மாதிரி a2வும் போட்டுக்கலாம், x1 இன்ட்டு i ப்ளஸ் y2 இன்ட்டு j ப்ளஸ் z2 இன்ட்டு k. அதே மாதிரி b1 b2 இருக்குது, a1 a2 இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபார்மில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி திருப்பி அதே டைலாக் சொல்கிறேன், தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா இந்த ஃபார்மில் படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் when it is given in Cartesian form x1 x2 y1 y2 அந்த ஃபார்மில் கொடுத்தாக்க எப்படின்னாக்கா, சி டிட்டர்மினன்ட். ஓகே, இது மாடுலஸ் கிடையாது, டிட்டர்மினன்ட். ஓகே, டிட்டர்மினன்ட் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. ஓகே, a1 b1 c1 a2 b2 c2 இது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. x2 வச்சு அப்படியே இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போவோம். x2 b1 into b1 c2 மைனஸ் b2 c1 அந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணிட்டு போவோம். மைனஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு a1 c2 மைனஸ் a2 இன்ட்டு c1 அந்த மாதிரி வச்சு லென்த்தி மெத்தடில் சால்வ் பண்ணிட்டு போவோம். இது டிட்டர்மினன்ட். ஓகே, அதோட முடியல, ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப். ஓகே, ரூட் ஆஃப் என்ன பண்ணுங்கள், இந்த x2 மைனஸ் x வச்சுக்கோங்க,
b1 into c2 minus b1 into ஆல்ரெடி குழம்புற விஷயம் நான் வேறு மாற்றி சொல்லிகிட்ருக்கேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேன் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்தாக்கா a1 b1 c1 a2 b2 c2 அந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தாக்கா எப்படி எழுதுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு டிட்டர்மினன்ட் மேலே போட்டுக்கணும். ஓகே, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 கீழே a1 b1 c1 a2 b2 c2 போட்டுக்கோங்க. இந்த ஃபுல் மேட்ரிக்ஸை இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, எப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, டிவைடட் பை ரூட் ஆஃப் இது அப்படியே வச்சுக்கோங்க, b1 into c2 minus c1 into b2 அது இங்கே இருக்குது. ரூட் ஆஃப் b1 into c2 minus c1 into b2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த y2 வச்சுக்கோங்க, இந்த ஃபுல்லாத்தையும் மறந்துடுங்க. அப்போ a1 into c2 minus a2 into c1 a1 into c2 minus c1 into a2. ஓகே, இங்கே நான் மேபி மாற்றி போட்டிருக்கேன், பட் அது பிரச்சனை இல்லை. ஒன்று நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் மாறும். கரெக்டாக? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. அப்போ a1 into b2 மைனஸ் a1 into b2 b1 into a2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்மில் உங்களால் டிரைவ் பண்ண முடியும். இந்த ஃபார்மில் நீங்கள் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, டிரைவ் பண்ண முடியும். எப்படி? இதிலேருந்து தான் இந்த ஃபார்மில் வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், b1 cross b2 பண்ணணும். b1 cross b2 பண்ணுறது உங்களுக்கு என்ன பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், வெக்டார் அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஐஜேகேன்னு வச்சு போடுவீங்க. ஓகே, அந்த வந்த ஆன்சர் ஒரு வெக்டாராக இருக்கும். ஓகே, அந்த வெக்டார் டாட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ, இந்த டிட்டர்மினண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணாலும் வரும். ஓகே, டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப், பாருங்கள் இந்த ஆப்வியஸாக மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டார் ஆப்வியஸாக ரூட்டில் தான் வரப்போகுது. அந்த ரூட் தான் இங்கே இருக்குது. புரிஞ்சா? ஸோ இது எல்லாமே கொஷின் போடும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு ஃபார்முலாவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ்ன்னு கேட்டாக்கா ஃபஸ்ட்டு வெக்டார் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. b வெக்டார் க்ராஸ் b2 வெக்டார் டாட் a2 மைனஸ் a1 டிவைடட் பை b1 க்ராஸ் b2ஓட மேக்னிடியூட். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே ஃபார்முலா ஸ்கியூ ஃபார்முலாவை வெக்டார் ஃபார்முலா இருக்கிறது அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். வேணால் இந்த இடத்துல கிளியராக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பேரலல் லைன். இது வந்து ஸ்கியூ லைனுக்கு ஈக்குவேஷன். ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே 3Dயில் பேரலல் லைன்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? ஆப்வியஸாக 3Dயில் என்ன ஆகும், L1 அண்ட் L2வில் இது காமன் ஆகிடும். 3Dயில் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக 3Dயில் இந்த பி பார்ட்டில் இருக்கிறது வந்து காமன் ஆகிடும். இங்கேயும் பி தான் இருக்கும், இங்கேயும் பி தான் இருக்கும். இதோட மேக்னிடியூட் ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது டேரெக்ஷன் தானே காமிக்குது. இது டேரெக்ஷன் லேம்டா இன்ட்டு பின்றது ஒரு டேரெக்ஷனை காமிக்குது. அந்த ரெண்டுக்குமே சேம் டேரெக்ஷன் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ வந்து L1 ஈக்குவல் டு a1 இன்ட்டு லேம்டா பி ப்ளஸ் L2 ஈக்குவல் டு a2 இன்ட்டு லேம்டா பி. ஓகே, ஒருவேளை இந்த ரெண்டு விஷயமும் ப்ரொபோஷனலாக இருந்துச்சுனாக்கா அது பேரலல்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு அது பேரலல் லைனாக ஸ்கியூ லைனான்னு சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. a1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி ப்ளஸ் a2 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி ஃபார்மில் இருந்தால் அது வந்து பேரலல் லைன். அப்போ அவங்களுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வெரி சிம்பிள், b வெக்டார் கிராஸ் a2 மைனஸ் a1 அப்பான் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். அவ்வளோதான். b வெக்டார் கிராஸ் a2 மைனஸ் a1 அப்பான் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். அவ்வளோதான். இதுவே வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்தாக்கா எப்படி எழுதணுன்னாக்கா அதை டிரைவ் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பொறுமையாக போட்டு x2 y2 z2 a வெக்டார் b வெக்டார் எல்லாமே இருக்குது, போட்டு பொறுமையாக டிரைவ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? இப்போதைக்கு இந்த ஃபார்மில் மட்டும் பார்த்தா போதும். புரிஞ்சா? ஸோ ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்கியூ லைனாக இல்லை பேரலல் லைனாக எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது லைன். ஓகே, L1 L2, இதுவும் L1 அண்ட் L2. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நல்லா கவனித்து பாருங்கள். r வெக்டார் L1 L2. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து I ப்ளஸ் 2j மைனஸ் 4k 3i ப்ளஸ் 3j மைனஸ் 3k. ஓகே, ப்ளஸ் லேம்டா இன்ட்டு வேறு ஒரு வெக்டார். ஸோ ஆப்வியஸாக இப்போ வந்து இது r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு b வெக்டார் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? இப்போ இது பேரலாக ஸ்கியூவான்றது இந்த டேர்ம் அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோஸை கம்பேர் பண்ணணும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஜஸ்ட் இதோட ஸ்கேலார் காம்பனண்ட். இதோட ஸ்கேலார் காம்பனண்ட் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ப்ரொபோஷனலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பேரலல் லைன் அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து
ஈக்குவலாக இருக்குது 2 3 6 இங்கேயும் 2 3 6 ஓகே. ஸோ இது வந்து பேரலல் லைன். ஒரு வேளை வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம்னா இந்த ஃபுல் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணதாகும். 2 3 6 இது இந்த இடத்துல 6i 9j ப்ளஸ் 6 3 18k ஓகே. அப்படி இருந்துச்சா இது என்ன ஆகிடுச்சு ப்ரொபோஷனலாக இருக்குது. ப்ரொபோஷனாலிட்டி எவ்வளோ 3, அதாவது 3 இன்ட்டு பண்ணோம்னாக்கா இதே வேல்யூ கிடச்சிரும் நமக்கு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேரலல் லைன்ஸ். ஒரு வேளை இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதுவும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் ஃபார்மில் தான் இருக்குது ஓகே. பட் இந்த இடத்துல வந்து இது பேரலாக ஸ்கியூவான ஸ்கியூ லைன். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த இடத்துல 2 1 அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 2 -1 அண்ட் 1. இதில் டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 3 -3 2. டைரக்ஷன் ரேஷியோஸ் ப்ரொபோஷனலாக இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் டிவைட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 2/3 ஷுட் பி ஈக்குவல் டு -1/3 ஷுட் பி ஈக்குவல் டு 1/2. டெஃபினட்டாக எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னது பேரலல் லைன் கிடையாது, இது ஸ்கியூ லைன் ஓகே. ஸோ பேரலாக ஸ்கியூவான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலாஸை போட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம் ஓகே. புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஓகே. ஐ நோ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபார்முலாஸ் இருக்குது, பட் டோன்ட் வரி. எக்ஸசைஸாக போகும்போது உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே கிளியராக புரியும். ஏன்னா கான்செப்டோடு பார்த்துருக்கோம் ஒரு ஃபார்முலாவும் ஓகே. ஸோ எக்ஸசைஸ் போகும்போது உங்களுக்கு ஃபார்முலாஸோட கிளாரிட்டி எல்லாம் வந்துடும் சரியா. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோவில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களை மக்கப் பண்ணணும்னு சொல்லலை, தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் வந்து இந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்க்குறப்ப ஃபார்முலாஸ் திருப்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு நல்லா எல்லாமே புரிஞ்சிடும் ஓகே. ஸோ இந்த வடிவேல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க ஓகே. நம்ம இன்றைக்கி வீடியோவை எண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.